வெல்கம் டு ரனரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலர் ஐஸ் கிராக்கிள் பீட் பிரேஸ்லெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் 0.8 எலாஸ்டிக் கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் பீட், என்ன கிளாஸ் பீட் வேணுமோ அந்த கிளாஸ் பீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் நான் வந்து எடுத்துருக்கிற பீடு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாம் போட போகிறோம். ஈவில் ஐ இன்ஃபினிட்டி சாம் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த பிரேஸ்லெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம் பீட் எடுத்துக்கிறோம். அதாவது கியர் பீடுன்னு சொல்லுவோம். அந்த கியர் பீட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம எலாஸ்டிக் கார்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த எலாஸ்டிக் வயரில் 2 சிம் பீடு, நீங்கள் வந்து என்ன கலர், அந்த இன்ஃபினிட்டி வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால நான் கோல்டன் கலர் சிம் பீட், அதாவது கியர் பீட் எடுத்திருக்கேன். அந்த கியர் பீட் 2 வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்ஃபினிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து உங்களுக்கு லூப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாம் தான் வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பக்கம் இருக்கிற இன்ஃபினிட்டியோட லூப்பை வந்து ஒரு லூப்பில் வந்து நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வயரை விட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து அதை பேக் அந்த சிம் பீட்குள்ளேயே விட்டு நம்ம வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா, நம்ம ஃபினிஷிங்க்கு, நெக்லஸ் ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். ஸோ 2 சிம் பீடையும் உள்ளே போட்டு நீங்கள் திருப்பி அந்த வயரை அந்த சிம் பீட்குள்ளேயே போட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கழண்டாது. அந்த ரொம்ப வந்து சேஃபாக செக்யூர்டாக வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பீட்ஸை வந்து நீங்கள் கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எத்தனை பீட்ஸ் வேணுமோ உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, யாரோட கை சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பீட்ஸை வந்து நீங்கள் கோர்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ அந்த பீடை கோர்த்து முடிச்சிட்டேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. திருப்பி இதே மாதிரி அந்த சிம் பீட், நான் சொன்ன மாதிரி 2 சிம் பீட், அதாவது கியர் பீட், அந்த 2 பீடை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு இன்ஃபினிட்டியோட இன்னொரு லூப் இருக்குது இல்லையா, அந்த சாமோட இன்னொரு லூப் இருக்கும். அந்த லூப்புக்குள்ளே அந்த வயரை விடுங்க. விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து அந்த சிம் பீட்குள்ளேயே நம்ம வந்து அந்த வயரை விடணும். விட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ பாருங்கள் வீடியோவில், அந்த பீட்குள்ளேயே திருப்பி நான் விடுறேன். 2 போட்டிருக்கோமோ அந்த 2குள்ளேயும் திருப்பி விட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து வெளியில் இழுத்துடலாம். இழுத்துட்டிங்க அப்படின்னா டைட் ஆகிடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளேயர் வச்சு நீங்கள் வந்து அந்த பீட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, பிரேஸ்லெட் ரெடி. இது எலாஸ்டிக்ன்றதுனால நீங்கள் வந்து ஒரு சைஸ் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த பிரேஸ்லெட். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயரை நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈவில் ஐ. பாருங்கள், ஈவில் ஐ இருக்கிற இன்ஃபினிட்டி சாம் இருக்கிற ஒரு அழகான ஐஸ் கிராக்கிள் பிரேஸ்லெட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரனோரா கிரியேஷன்ஸ். தேங்க்யூ.